விஜய்க்கு யார் பேச்சை கேட்குறது? மாமாவா கூடவே இருக்கிற ஜெகதீஷா, இல்லை நம்ம கூடவே இருக்க அடிமை பீஸா? குஷி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குறாரு. ஒவ்வொரு பதவிக்கும் பயங்கரமான வேட்டை. வீட்டுக்கு மட்டும் ரைடு அனுப்பிச்சாங்கன்னா முடிஞ்சு, கட்சி முடிஞ்சு, அவ்வளோதான். இல்லை, பதவிக்காக வேட்டைனா என்ன குறிப்பிட்றீங்க, என்ன சொல்லுங்கள்? சென்னையில் ஒரு மாவட்டத்தோட செயலாளர், அவருக்கு நல்லா பேர் போன ஒரு மாவட்ட செயலாளர், நான் பேர் எல்லாமே ரிவீல் பண்ணுறேன். அவர் புதுசாக பணத்தெல்லாம் கொடுத்து பதவி வாங்குறாரு. அந்த மாவட்டத்துக்குள்ளே என்னென்ன பதவி வேணுன்றதை அவர் தீர்மானிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வரைக்கும் அதில் சம்பாதிக்கிறாரு. யார்? அந்த மாவட்ட செயலாளர். அது எதுக்கு? கீழே இருக்க சின்ன சின்ன பதவிக்கு, பகுதி செயலாளர், தலைவர், பொருளாளர், இப்படி எல்லாமே. இதில் முக்கியமானது என்னென்னா, மாவட்ட அளவில் மெயினான இருக்க பொறுப்பில் எல்லாத்துலேயுமே இவங்க தம்பி, இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டாரு. அதுக்கு கீழே வர பொறுப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு காசு வாங்குறாரு. 3 கோடி ரூபா வாங்குறாரு. இது அஃபீஷியலாக ராமநாதபுரத்தில் மலர்விழின்னு ஒரு மாவட்ட செயலாளர். ஆனால் அவங்க மாவட்ட செயலர் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த பொறுப்பிலிருந்து பயங்கரமான வேட்டைகள்லாம் நடக்குது. தலைவர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், மற்ற பொறுப்புகள்லாம் வருது இல்லை, அவங்க குடும்ப ஆளுங்க தான். மகன், மகள், சித்தப்பா, மாமா, இப்படி தான் எல்லாருமே. ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் இந்த கட்சி தான் கைக்குள்ளே வச்சுருக்கு. இவங்க குடும்ப ஆட்சி ஒழிக்கிறதுக்கு, மன்னர் ஆட்சி ஒழிக்கிறதுக்கு கிளம்பி வராங்க. இந்த பர்வேஸ் யார் அப்படின்னா, பெரியவர் சிறியவர் அனைவரும் சாப்பிடும் நிஜாம்பா, அந்த பாக்கோட ஓனரோட 2வது பையன். இவரோட முதல் பையன் சூர்யா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட சூர்யா ரசிகர் மன்ற தலைவர். தம்பி இப்போது விஜய் தாவேகாவோட மாவட்ட செயலாளர். சரிங்களா? அவர் 35 லட்சம் வரைக்கும் மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காராம். நமக்கு இன்னொரு சோர்ஸ் சொல்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க, 35 லட்சமா? ஆமாங்க, 35 லட்சங்க. இப்படியா, உங்கள்கிட்ட தான் காசு கேட்டாரா அப்படின்னு அந்த நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஏன்டா 10 லட்சம் கேட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, 10 லட்சம்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, நான் நேரில் கொடுப்பேன்னு சொன்னேன். நேர்லலாம் தீட்டு நேர்லாம் வாங்க மாட்டார் குஷி. நான் கூட ஏதோ சின்ன சின்ன பசங்க இருக்கிறானுங்க அப்படின்னு நினச்சா, அக்யூஸ்டுகள் எல்லாருமே இதில் தான் இருக்கானுங்க. ஜேபிஆரோட மரிய வில்சன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் பிரதர். ரசிகர்களுடைய தாவேக ஆதரவாளர்களுடைய செயல்பாடுகள் சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, சமீபத்தில் ஐஷோ ஸ்பீட் அப்படின்ற ஒரு யூடியூபர், அவர் ரொம்ப பிரபலமானவர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய ட்ரிப்பில் போயிட்டு அவர்கிட்ட விஜய் அவருடைய பேரை சொல்ல அவங்க முயற்சிக்கிறாங்க. அவர் என்ன ஏதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் குழம்புறாரு. அதை சிலர் வந்து கொண்டாடுறாங்க, சிலர் வந்து அதை திட்டுறாங்க, சிலர் கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது ஒரு சாதாரணது தான். இப்போ வலிமை அப்டேட்டு எல்லா இடத்துலையும் போய் கேட்டாங்க. ஒரு கிரேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு அரசியல். ஆனால் அதில் ஒரு விசித்திரமான ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னாங்க. எனக்கு அதுதான் ஷாக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? தப்பு அது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே அவர் சுருக்கக்கூடாது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வேர்ல்டு கூட சொல்லலாம், இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நாட்டோன்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி கூட பெருசாக அவர் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் சுருக்கமாக சொல்லக்கூடாது. இது அறியாமை தானே. அறியாமையில் எங்கெங்கே எதாவது போய் பேசுகிறதுன்றதானே. அவ்வளோதானே அவங்களோட மெச்சூரிட்டி. போய் எங்கேயாவது போய் கொடியை பறக்க விட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது, ஏதாவது மலை மேலே ஏறிட்டு அங்கே ஒரு கொடியை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறது, இதுதான் அவங்களுடைய கட்சி வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. கொள்கையை கொண்டு போய் சேர்க்குறத அவங்க வளர்ச்சியே பார்க்கல. எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று குருட்டு வழியில் போய் பிரபலமாகணும், அது ரீல்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவோ இல்லை இது ஒரு மாற்று சக்தியாக இருக்கும்னு நம்புறவங்களும் அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க தானே. நிறைய அதிருப்தியில் இருக்கிறாங்க. எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க? ராஜ்மோகன் எங்கே அவரை காணோம்? எல்லாரும் தலைமறைவாக வெளியே வந்துட்டாங்க. இன்னும் அவரை மட்டும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்துக்கள்லாம் வெளியிட்டாரு. அவருடைய பாதையில் தானே போயிட்டு இருக்காரு. கடைசி அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் ஏதாவது போட்டாரா? பெருசாக எதுவும் வரலையே. நம்ம யூகிச்சது கடைசி இன்டர்வியூவில் நம்ம பேசணும். அதிருப்தியில் இருக்கிறாரு, தீபாவளிக்கு இதெல்லாம் போக வேண்டியது, பட்டிமன்றம்லாம் போக வேண்டியது இதுவாக இருக்குது, அதிருப்தியில் இருக்காரு அப்படின்றலாம் நம்ம பேசணும். கட்சியில் மேக்ஸிமம் எல்லோரும் வெளிப்படையாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ட்வீட்டில் ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வராத ஒரே ஒரு கேரக்டர் இவர் மட்டும்தான். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. சிகே அருண் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாரு. விஜய் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை குவாட் பண்ணி கீழே வந்து சொல்கிறாரு, இதை தானடா நான் அன்றைக்கே சொன்னேன், அன்றைக்கி என்னை எல்லோரும் திட்டினீங்க, இன்றைக்கி தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கார். அவர் முக்கியமான ஒரு ஆள். அவர் போய் பார்த்தா ஒரு லெஃப்ட் ஐடியாலஜியில் உள்ள கார்ல் மார்க்ஸ், சேகோரா புக்கெல்லாம் படித்தவர். அவர் நீ திமுகவில் இருந்தால் அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர், இன்னும் ஒரு 2-3 பேர் என்னால் பேர் சொல்ல முடியும், அவங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. இது சரியாக வருமா? நேற்று ஒரு சம்பவம் நடக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பொதுச் செயலாளர் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுவார், இந்த மழை வெள்ளம் அதிகமாக இருக்குது, எங்கள் மாவட்டங்களில் முக்கியமாக விழுப்புரம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அதிக வெள்ளமாக இருக்குது, ஒரு அறிக்கை
வாலண்டியராக போய் வேலை செய்யுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. சிலர் வந்து அங்கே அது தன்னார்வலா அவன் தான் அதிருப்தியில் இருக்கவன். அவன் ஏற்கனவே இயல்பாகவே ஏதோ ஒரு கட்சியிலையோ அமைப்புலையோ ஃபீல்டில் வேலை செஞ்சவன். இங்கே வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் வருண்டு போய் நிற்கிறவன். நேற்று நான் பார்த்த வரைக்கும் எல்லா கட்சியுமே பிஜேபியில் இருக்க முக்கியமான புள்ளிகள் கீழே ஃபீல்டில் இறங்கிட்டாங்க. இறங்கி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. திமுகவிலையும் பாதி பேர் உள்ளே இறங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் பாதி பேர் இறங்கிட்டாங்க. சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தார் முன்னாள் மாஜி. இப்போ எல்லாரும் இறங்குறாங்க. முக்கியமான புள்ளிகள் இருக்கிற தாவேகாவில் யார் நேற்று இறங்கினா? சாதாரண தொண்டர்களை வந்து நீங்களே என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னா, தொண்டர்கள் வந்து அவங்க வந்து வேற கட்சியில பயணிச்சவங்க, அவங்க அதிருப்தின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அவங்களோட இதே அவனால சுருக்கிக்க முடியாதுல்ல. நான் ஏற்கனவே மக்களோட மக்களா வேலை செஞ்சவன். என் கட்சி தலைமை தான் வேலை செய்யல, நான் மட்டும் இதுக்கு உள்ள இருக்கணும். இந்த நேரத்தில் எப்படி உள்ள இருக்க முடியும்? எப்பவுமே அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன், எப்பவுமே பொது சேவையில் இருக்கிறவன். அந்த கட்சியில் ஏதோ ஒரு அதிருப்தியாக இருக்கு, இந்த கட்சிக்கு மாற்றம் வரும்னு வந்திருக்கான். இந்த கட்சியிலும் அதே நிலைமை இருக்கு. சரி, நான் அதுக்காக என் வேலையை நிற்க முடியுமா அப்படின்னு ஓடுறவன் தான். அப்படின்னு ஓடுறவன் தான் எங்கேயாவது போகிறான். நானே இந்த வீடியோ பார்த்தேன், உங்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்படி ஓடுறவங்க தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, பாலவாக்கம் ரொம்ப சேஃபான ஏரியா, ரொம்ப மேடான ஏரியா, தண்ணி எதுவும் வராது, ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டுருங்க, வாலண்டியர்ஸ் எல்லாருமே கீழே இறங்கு, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மக்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவை இருக்கோ செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. இல்லை புசியானந்து சொல்லுங்கள், இல்லை கட்சி சார்பில் வேறு யாராவது வெளியிடுங்க. யாரும் வெளியிடல, ஒரு அறிக்கையும் வெளியிடலை. இதுதான் இவங்களோட அரசியல் மாற்றுப்பாதை. இதைத்தான் அவங்க மாற்றமாக விரும்புகிறாங்க. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் கூட எல்லாரும் வெள்ளம் வந்துருச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. இல்லை, அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும்ல. அவங்கள பல சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்ககிட்ட ஒரு செயல் திட்டம் இருக்குது. இப்போ குறைந்தபட்சமே செய்ய முடியாதவங்க எப்படி அப்போ செய்வாங்க நம்பிக்கை வரும்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க, என்கிட்ட பவர் கொடு நான் செய்வேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதுல எனக்கு கொடுக்கவே உங்களுக்கு மனசு வரல, பவர் வந்தால் தான் நான் செய்வேன்னா எப்படி நான் உங்கள்கிட்ட நம்பிக்கையோடு கொடுப்பேன்? இது யாருடைய தவறாக பார்க்குறீங்க? இப்போ கட்சி தலைமையா? தலைமை யார் வழிகாட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. கட்சி தலைமை தான் ஓப்பனாக சொல்லணும். விழுப்புரமில் தருமபுரியில் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 15 வரைக்கும் ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலைல செய்தி அப்படி தான் பார்த்தேன். அப்போ அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, மற்ற இடங்களில் எவ்வளோ இடங்கள்லேயும் ஃப்ளட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, போய் ஏதாவது உதவி செய்யுங்க. எதுவுமே இல்லை. கரூர் ஸ்டாம்பேட் செகண்டரி, அதை வச்சுருங்க, அது அப்புறமா பார்த்து பேசிப்போம். இப்போ அடுத்த ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு கூட நான் ரியாக்ட் ஆக மாட்டேன். ஏன் இவ்வளோ காலதாமதம் இல்லை பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு? இது யார் இப்போ என்ன பிரச்சனைனா, வழிகாட்டுறதுலேயே எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐடியாலஜி. நான் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தேன் பாண்டிச்சேரியில், நான் இதை சொல்லுவேன்னு ஒருத்தருக்கு ஈகோ, இன்னொருத்தர் நான் மாற்று கட்சியிலேருந்து நான் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஆர்டிக்கல்லையும் அதான் இருக்கும். ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்தவர் தான் ஆதவ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒருவேளை சிபிஐ ரைடு இதெல்லாம் வந்துருச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு வந்தவர் தான் அருண்ராஜ். அப்போ சிடிஆர் நான் மற்ற கட்சிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அறிக்கை விடணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு வந்தவர் தான் சிடிஆர். அப்போ எல்லாருமே நான் தான் ஜாம்பவான் எல்லாரும் ஒரு ஐடியா கொடுக்குறது, கடைசியில் முட்டி முதி சரி ஓகே போங்க அப்படின்னு கலைஞ்சு போயிடுறது. அப்படியான வேலை தான் நடக்குது. ஒரு ஈவெண்ட் தாவேகா கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பொது வெளியில் நடந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப சுமூகமாக அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வரலாறு இருக்கா? ரோஹிணி தேட்டரில் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த தேட்டர் எப்படி சூறையாடப்பட்டுச்சு? அதுவுமா கட்சி இதில் வருது. ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டிங்களா? அப்போ நீங்கள் எந்த ரசிகருக்கு இந்த மாதிரி அடித்து உடைச்சாங்க? வெளியில் கட் அவுட்டை பால் ஊற்றுறது வேறு, அதெல்லாம் ஓகே. இது என்ன, ரீசெண்டாக ஒரு அஜித்குமார் அவர் போய் எதையும் எடுக்க போகும்போது விசில் அடித்தாங்க. அப்போ அவர் என்ன காமிச்சார்? கிட்டத்தட்ட முறைச்சிட்டார் அவர். ஓட்டிடு உன் பாட்டுக்கு உன் குடும்பத்தை போய் பாரு, அட்டி மண்டையை போடுற அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரேஞ்சு. ஒரு அறிக்கை, உன் குடும்பத்தை போய் பாருடா, உன் அறிக்கை, முதல்ல உன் குடும்பத்தை பாரு, அப்புறமா அரசியல். உன் குடும்பத்தை காப்பாற்று, அப்புறம் வா அரசியலுக்கு வா. உன்னை நீ பார்த்துக்கோ, முதல்ல வேலைக்கு போ. ஆனால் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு, வேலையவே விட்டுட்டு வந்தாடா எனக்காகன்றாரு. அப்போ என்ன மாதிரி கேவலமான ஒரு தலைவராக இருப்பார்? அவர் சொன்னது தான். ஒருத்தர் வந்தாரான், நான் டிவிக்கே மாநாடுக்கு போகிறேன், நீ ஓனர்கிட்ட லீவ் கேட்டேன், நீ வேலைக்கு போனால் லீவ் போட்டால் வேலைக்கு வரவேணான்னு சொன்னார். பரவாயில்ல வேலையை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். அதுதான் டிவிக்கே உறுப்பினர். இது அசிங்கம். நாளைக்கு அவங்க வேலைக்கு யார் விஜய் அந்த மெக்கானிக் செட்டில் வேலை செய்ய போகிறார், இவனுக்காக வேலையை விட்டா வரணும். அந்த சம்பளம் என்ன ஒரு 15,000 20,000 இருக்குமா? அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்கானுங்க. எதை சரியான பாதையில் கொண்டு போகணும்னு தெரியலையா உங்களுக்கு? இல்லை எதில் தடுமாற்றம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்பின் அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இல்லாமல் ஒரு அட்லீஸ்ட் அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல் தலைவர்களை கட்சிக்குள்ளே சேர்த்துருந்துருக்கணும். எல்லாருமே சும்மா எலைட்டான அரசியல் தலைவர்கள் தான். இவங்ககிட்ட இருக்கிற விஜயிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எலைட் அரசியல்வாதிகள் தான். களத்தில் இறங்கி
நாய் மாதிரி வேலை செய்கிறதுக்குன்னு யாருமே இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர. ஒரே ஒருத்தரும், மீதி எல்லாரும் எலைட்டு தான். யார் அந்த ஒருத்தர்? புசி. அவர் தானங்க அலைகிறார் நாய் மாதிரி, எல்லா தெருவுக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா இடத்துக்கும் அலைகிறது அவர் தான். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கீழே இருந்து வந்தவர். மீதி எல்லாரையும் பார்த்தா எலைட் பரம்பரை. ஆதவ் ஆகட்டும், சிடிஆர் ஆகட்டும், அருண்ராஜ் ஆகட்டும், அவங்களுக்குலாம் வெயிலும் ஒத்துக்காது, மழையும் ஒத்துக்காது. சரி, ரெண்டுமே இல்லாமல் இதமான ஒரு கிளைமேட்டாக இருந்தால் அலைச்சல் ஒத்துக்காது. 2 வீட்டுக்கு மேலே போனால் டயர்டாயிருவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் எப்படி பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டில் அரசியல் தொடங்கினா உடனே சுற்றுப்பயணம் போவாங்க. விடாமல் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் சுற்றுப்பயணம் போனவங்களுடைய வரலாறு தான் அதிகம். இவர் சனிக்கிழமை போயிட்டுருக்காரு. பொதுவாக ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டால் கட்சிக்குள்ளே சில அதிருப்திகள் இருக்கிறதோ, இல்லை 2 நிர்வாகிகள் ஒரே மாவட்டத்தில் ஒரே ஊரில் இருக்கிற 2 நிர்வாகிகளுக்கு பிடிக்காமல் இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். இப்போ அதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்து தாவேகாக்குள்ளேயும் எழுந்திருக்கா? ஏன்னா நீங்கள் ரெகுலராக சோஷியல் மீடியாவை பார்க்குறவர், சோஷியல் மீடியாவில் தான் அதிகமாக அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ளே ஒருத்தர் பிடிக்காமல் இல்லை இன்னொருத்தருக்கு எதிராக கருத்து பதிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, எஸ்பெஷலி ட்விட்டரில். நாங்கள் முன்னாடியே கணிச்சிட்டோம். இது வந்து இந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடியே ஒரு சோர்ஸ் மூலிமா கேட்டு கணிச்சிக்கிட்டோம். அதுக்கு ஒரு நிறைய இதெல்லாம் கூட இருக்குது. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரை வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு அனுப்புனேன். அது இங்கே பேசினேன்னு தெரியல. அந்த மொத அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அந்த வீடியோ வெளியிடுறது பேசியிருக்கேனா இதில்? இல்லை. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அந்த பிராண்டை உருவாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மண்டபத்துக்கு என்னோட சோர்ஸ் 2 பேர் அவங்கள நீங்கள் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். சேர் போட்டு கீழே உட்காந்துருக்காங்க, மாவட்ட வாரியாக எல்லோரும் வந்தவங்களும் உட்காந்துருக்கான். மண்டபத்தோட ஸ்டேஜ் இந்த பக்கம் ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு. அதில் ஒரு ஆள் மாஸ்க் போட்டு அங்கேயும் இங்கேயும் பரபரப்பாக அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்கார். அவர் தான் ஜான் சுற்றிக்கிட்டே இருக்கார். அவர் ஜான் மாஸ்க் போட்டாலும் தெரியும் அவர் தான் அப்படின்னு நம்ம பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சொல்லிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து சைடில் சேரில் உட்காந்துருவார். அவரோட வேலை அதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தராக வந்து பேசுகிறாங்க. பேசிவிட்டு ஆதவ் வந்து பேசுகிறார். ஆதவ் என்ன பேசுகிறாருன்னா, ரொம்ப வழக்கம் போல் ரொம்ப சாதாரணமாக கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அவர் நவுந்துடுறாரு. அப்புறமா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சிலாம் நடக்குது, உள்ள ரூம்குள்ளே கான்வர்சேஷன்லாம் நடக்குது. அது அப்பப்போ இவர் தான் போய் சரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு மேட்ரு வருது. என்னென்னா, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ, விஜயோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம், எல்லோரும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோனா என்ன? முன்னாடியே எடுத்து எடிட் பண்ணி முடிச்சது. சரி. அதில் வந்த உடனே விஜய் அந்த வீடியோ போடுறாங்க ஒரு பெரிய டிஸ்பிளேல. ஹாய் நண்பா நண்பின்னு நீங்கள் எல்லாம் கத்துறாங்க. நண்பா தலைவா நான் இங்கே தான் இருக்கேன், தலைவான்னு கத்துறாங்க. சேர் எடுத்து ஆடுறாங்க. டே அது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோடா, போ கேஸ்டர் போ அப்படின்னு கத்துறானுங்க. அப்போ எந்த அளவுக்கு இருப்பாங்க. அதில் தான் ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு டீம் உருவாக்குறாரு. இனிமேல் நீங்கள் எல்லோரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் தான் வந்து இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறார். அப்போ இந்த அளவு தான் இருக்குது. இந்த மாதிரி பல முடிவுகள் எடுக்கும் போதுமே பல சிக்கல்கள் வருது. விஜய்க்கு யார் பேச்சை கேட்குறது? மாமாவா கூடவே இருக்கிற இவரா ஜெகதீஷா, இல்லை நம்ம கூடவே இருக்க அடிமை பீஸா புஷியா, இல்லை வந்து வெளியிலேருந்து ஃபண்டுலாம் இறக்குறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஆதவா, இல்லை நல்லா 4 எடுத்து படித்த மாதிரியே இருக்கார் சிடிஆரா, இல்லை நம்மளை ரைட்லேருந்து காப்பாற்ற போகிற அருணா. இப்போ ஒரு சிக்கல் இருக்குது, யாரை பேசுகிறேன்னு. அப்போ எல்லாரையுமே சாஃப்ட் கார்னர் பண்ணியே போகணும். அந்த சிக்கல் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னா புஷி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குறாரு. ஒவ்வொரு பதவிக்கும் பயங்கரமான வேட்டைகளில் பயங்கரமான நடக்கும். இல்லை புஷியை மட்டும் புஷி வீட்டுக்கு மட்டும் ரைடு அனுப்பிச்சாங்கன்னா முடிஞ்சு, கட்சி முடிஞ்சு, அவ்வளோதான். இல்லை பதவிக்காக வேட்டைனா என்ன குறிப்பிடுறீங்க, என்ன சொல்லுங்கள்? சென்னையில் ஒரு மாவட்டத்தோட செயலாளர், அவர் நல்லா பேர் போன ஒரு மாவட்ட செயலாளர். நான் பேர் எல்லாமே ரிவீல் பண்ணுறேன். அவர் புதுசாக பணத்தெல்லாம் கொடுத்து பதவி வாங்குறாரு. அந்த மாவட்டத்துக்குள்ளே என்னென்ன பதவி வேணுன்றதை அவர் தீர்மானிக்கிறார். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் அதில் சம்பாதிக்கிறார். யார்? அந்த மாவட்ட செயலாளர். அது எதுக்கு? கீழே இருக்க சின்ன பதவிக்கு, பகுதி செயலாளர், தலைவர், பொருளாளர், இப்படி எல்லாமே. இதில் முக்கியமானது என்னென்னா, மாவட்ட அளவில் மெயினான இருக்க பொறுப்பில் எல்லாத்துலேயுமே இவங்க தம்பி, இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உட்கார வச்சிட்டாரு. அதுக்கு கீழே வர பொறுப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு காசு வாங்குறாரு. 3 கோடி ரூபா வாங்குறாரு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு நபரை காலி பண்ணுறாங்க. எப்படி காலி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிவிக்கு மாநாடு நடக்கும்போது ஒருத்தனை தூக்கி பவுன்சர் தூக்கி போட்டாங்க. அது இந்த பையனா அந்த பையனான்னு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு ஒரு வீடியோ வெளியிட்டுச்சு, நான் என் முன்னாடி தான் அவன் உட்காந்துருந்தான், ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அந்த பொண்ணை வச்சு இந்த முன்னாள் விஜய் ரசிகர் மன்றத்தை ஃபாலோ பண்ண அவன்கிட்ட பேச வச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அவனை வச்சே மிரட்டி, ஒழுங்காக நீங்கள் இருந்து ஓடி போயிரு, எனக்கு மாவட்ட செயலர் பதவி வேணும். அவனை காலி பண்ணி இந்த இடத்துக்கு இவர் வராங்க. அந்த பொண்ணை வச்சே பல பேரை, இவருக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் காலி பண்ணி
பணம் பயங்கரமாக வேட்டையாடி இதெல்லாமே இந்த கட்சிக்குள்ளே இந்த மாவட்டத்தில் நடக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர், அந்த பொறுப்பு வாங்கினவர் வந்து ரொம்ப நாளாக வந்து விஜய் அவருடைய ரசிகர் மன்றத்தில் ரசிகராக இருக்காரா, இல்லை இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்து ஒருத்தர்? ஏற்கனவே ஒருத்தர் ரசிகர் மன்றத்தில் இருக்காரு. இல்லை நான் அவருடைய புதுசாக வரவர். ஓகே, அவருக்கும் மக்கள் இயக்கத்துக்கும் தொடர்பு கிடையாது. இல்லை, ஏற்கனவே இருந்தவனை அடித்து காலி பண்ணிடுறாரு. ஓடு வெளியே போன அடித்து காலி பண்ணிடுறாரு. இது ஒரு சைடு. இது அஃபீஷியலாக ராமநாதபுரத்தில் மலர்விழின்னு ஒரு மாவட்ட செயலாளர். ஆனால் அவங்க மாவட்ட செயலாளர் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த பொறுப்புலேருந்து பயங்கரமான வேட்டைகள்லாம் நடக்கிறது. கீழே இருக்கிற போஸ்டிங் இருக்குல்ல, தலைவர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், மற்ற பொறுப்புகள்லாம் வருதுல்ல, தொகுதி பொறுப்பு, இது எல்லாமே அவங்க குடும்ப ஆளுங்க தான். மகன், மகள், சித்தப்பா, மாமா, இப்படி தான் எல்லாருமே. ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தையும் இந்த கட்சி தான் கைக்குள்ளே வச்சுருக்கு. இவங்க குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு, மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு கிளம்பி வராங்க. இதுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் காசு போயிருக்கு. அடுத்ததாக ஃபர்வேஸ்னு ஒரு கேரக்டர். ஃபர்வேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷி கூடவே சுற்றுவார். எந்த இடத்துல மாநாடு நடந்தாலும், எந்த ஈவெண்ட் நடந்தாலும் 2 பேருக்கு மட்டும் ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே போயிட்டு எப்போனாலும் வெளில வரலாம். அதில் ஒன்று புஷி, இன்னொன்று ஃபர்வேஸ். இந்த ஃபர்வேஸ் யார் அப்படின்னா, பெரியவர் சிறியவர் அனைவரும் சாப்பிடும் நிஜாம்பா, அந்த பாக்கோட ஓனரோட 2வது பையன். இவரோட முதல் பையன் சூர்யா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோட சூர்யா ரசிகர் மன்ற தலைவர். தம்பி இப்போது விஜய் தாவேகாவோட மாவட்ட செயலாளர். சரிங்களா? இவர் எப்படி இதுக்கு வராருன்னா, எந்த போஸ்டர், எந்த விசில் எதுவும் அடித்ததில்லை, எந்த கட் அவுட்டும் அடித்ததில்லை. +2 படிக்கும் போது இவர் பொருளாளர் ஆக்குறாங்க. எப்போது விஜய் ரசிகர் மன்றத்துக்கு பொருளாளர் ஆக்குறாங்க. ஸ்கூல் முடித்த உடனே மாவட்ட தலைவர் ஆக்கிடுறாங்க. அப்பா எப்படின்னா டிஃப்ரெண்ட்டு. அந்த மாவட்டத்துக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த மாவட்டத்தில் யார் வேணாலும் ரசிகர் மன்றம் தொடங்கலாம். விஜய், கமல், ரஜினி, சூர்யா. புதுக்கோட்டையில். ஆமாம், புதுக்கோட்டையில் நேற்று டியூடு வந்துச்சுல்ல, பிரதீப், அவர் கூட ரசிகர் மன்றம் தொடங்கலாம். ஆனால் யார் ரசிகர் மன்றம் தொடங்கினாலும் அதில் கௌரவ தலைவராக இவர் தான் இருப்பார். நிஜாம்பாக் ஓனர் தான் இருப்பார். மற்ற இந்த 2 பசங்க 2 இதில் இருக்கிறாங்க இல்லையா, இவர் தான் வந்து புஷியோட வலது கை, இடது கை, வலது மூக்கு, இடது மூக்கு எல்லாமே இவர் தான். ஃபண்ட் எல்லாமே வாங்கி தரது எல்லாமே இவர் தான். இவருக்கு இன்னொரு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, வலது மூக்கு, இடது மூக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நம்ம டாக்டர் பிரபு. அவர் 35 லட்சம் வரைக்கும் மாவட்ட செயலாளருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காராம். நமக்கு இன்னொரு சோர்ஸ் சொல்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க, 35 லட்சம்? ஆமாங்க, 35 லட்சங்க. இப்படியா, உங்கள்கிட்ட தான் காசு கேட்டாரா அப்படின்னு அந்த நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஏன்டா 10 லட்சம் கேட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, 10 லட்சம்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா, நான் நேரில் கொடுப்பேன்னு சொன்னேன். நேர்லலாம் அபிஷ்டு தீட்டு, நேர்லாம் வாங்க மாட்டார் புஷி, சுற்றி வளர்ச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சுற்றி வளர்ச்சி வாங்கியிருக்காங்க. இப்படி தான் மாவட்டம் நமக்கு தெரிஞ்ச 3 மாவட்டத்தில் இந்த கதி. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட தரவுகள் இருக்குது மேடம், மறுக்க சொல்லுங்கள். இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களோட ஆடியோவே என்கிட்ட இருக்குது. நான் ஒன்றா வெளியிட தான் ரெடியாக இருக்கேன். இதில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த ஒரு அக்காவோட இன்ஸ்டாகிராமை 440 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய அஃபீஷியல் ப்ளூ டிக் வச்சுருக்க அஃபீஷியல் பேஜில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எது ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம், பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம், பொதுத்தளங்களில் ஒரு ஆபாசமான ஒரு இடத்துல போய் பார்க்குறது தனிப்பட்டதா? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு அவரோட பெட்ரூம், அவரோட வீடு, அவங்க சொந்தக்காரர், அது மட்டும் தாங்க பர்சனலு. அதுலேயுமே சண்டை வந்துச்சுன்னா விமர்சனம் வரதான் செய்யும். ஆனால் இது பொதுத்தளம். இன்ஸ்டாகிராம்ன்றது பொதுத்தளம். நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பொண்ணுடைய சதையும் பார்த்து ரசிக்கிறேன், சதையும் தோலையும் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னா, கட்சிக்குள்ளே இருக்க சக பெண்ணை நான் எப்படி பார்ப்பேன்? அதே கண்ணாட்டம் தானே பார்ப்பேன். இந்த மாவட்ட செயலர் வந்து இப்போ நீங்கள் குறிப்பிட்டவங்களில் யாராவது ஒருத்தரா உங்களுக்கு தெரியும் ஆனால் யாருன்ட்டு? அது சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன். சரி, ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா நான் இது சும்மா சொன்னதுக்கே இவனுங்க வேறு மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. அதனால் இது தேவைப்படுற நேரத்தில் ரிவீல் பண்ணலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவில் தான் இவனுங்களுக்கு இருக்கானுங்க. இப்படி நிறைய பேரோட லட்சணம் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த கட்சியில். நான் கூட ஏதோ சின்ன பசங்க இருக்கிறானுங்க அப்படின்னு நினச்சா, அக்யூஸ்டுகள் எல்லாருமே இதில் தான் இருக்கானுங்க. ஜேபிஆரோட மரிய வில்சன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவருடைய கல்லூரியில் நடந்த விபத்தில் செத்து போகிறாங்க. அதுக்கு எந்த நஷ்டஈடும் கொடுக்கல. மாறா எனக்கு அந்த வழக்கு வந்து குவாஷ் பண்ணுங்கன்றாங்க. நீதிமன்றம் இல்லை நீங்கள் தான் நம்பர் 1 அக்யூஸ்டு, அந்த ஆர்ச்சை வேகமாக கட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் அவர் பெயிலில் தான் வெளியில் இருக்கார். இப்போ வரைக்கும் அவர் தான் A1. அந்த 10 பேருக்கு எந்த நஷ்டஈடும் கொடுக்கல. லேபர் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டு சொல்லியுமே ஒரு கமிஷன் எதுவுமே கொடுக்கல. மாறா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 50 லட்சம் கோர்ட்டு கட்டிட்டேன்றாரு. அவர் கட்டினது பெயிலுக்கான அமௌண்ட்டு. நஷ்டஈடு 10 பேர் கொடுக்கல. அந்த 10 பேர் வடமாநில தொழிலாளர்கள். அதோட குடும்பம் அதுதான். அடித்த கேட்க நாதி இல்லாத கூட்டம் தமிழ்நாட்டில். அவங்களுக்கு சங்கமோ இல்லை கட்சியோ எதுவுமே கிடையாது. அடித்தா வாங்கிப்பான். அவனை போய் நம்மளை இப்போ பரம எதிரி மாதிரி இங்கே ஒரு சித்தரிக்கிறானுங்க. இங்கே அவங்கள அப்போவே ஏமாத்தினவர். இப்போவே அவங்களுக்கு 400 ரூபா 500 ரூபா இருக்குமா சம்பளம், ஒரு நாள் சம்பளம்? இப்போ 2012 என்னவா இருக்கும் சம்பளம்? 200 ரூபா 250 ரூபா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் இருக்கும்.
10 பேரை கூப்பிட்டு வந்து அவங்க செத்துட்டாங்க, அவங்களுக்கே எந்த நஷ்டஈடும் கொடுக்கல. இவர் வந்து 41 குடும்பத்துக்கு 20 வருஷத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறேன், கல்வித்தொகை கொடுக்குறேன். அப்போனா இது என்ன அரசியல் ஆதாயம் தானே? உங்களால் செத்தவனே நீங்கள் கண்டுக்கலை. நீ உண்மையிலே மனசு இருக்குது, எனக்கு இலகிய மனசு இருக்குது, எனக்கு இந்த சமூக நடக்கலாம் கோவம் வருது, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் செஞ்சுருக்கணும்ல. இதுலேருந்து தப்பிக்க பார்த்துருக்கீங்களே. நீங்கள் அப்போவே விஜய் மாதிரி நடிச்சிருந்துருக்கீங்க. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அவங்க இல்லை பொறுப்புகளுக்கு வந்து காசு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்க. இது வந்து தலைமைக்கு குறிப்பாக திரு விஜய் அவர்களுக்கோ இல்லை அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கோ தெரியும். பெஸ்ட்டு உதாரணம் சொன்னால் விழுப்புரத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மீடியா முன்னாடி கத்திக்கிட்டு இருந்தார். எங்க நான் அப்பையிலேருந்து போஸ்டர் ஓட்டியிருக்கேன், அப்பையிலேருந்து சைக்கிள் ஓட்டி இது பண்ணியிருக்கேன். மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர். ஆமாம், மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர். எனக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் எனக்கு பதவி தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் பாருங்கள் இது இந்த கட்சி இப்படி தான் வீடியோ விட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2-3 பேர் வீடியோ விட்டுருக்காங்க, அஃபீஷியலாக வீடியோ விட்டுருக்காங்க. பதவி காசு கேட்குறாங்கன்னு வீடியோ விட்டுருக்காங்களா இல்லை? நான் வேணால் எடுத்து காட்டுறேன். மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் அப்படின்னு புசி மேலே டைரெக்டாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எல்லாமே தெரியும். அதனால் அவங்களுக்கு கவலையே இல்லை, தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இது வந்து அவங்களோட கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகாதா? ஏன்னா மக்கள் மன்றத்தில் இருந்தவங்க வந்து புசியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், அப்படி ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றலாம் கவலை இல்லை. பதவிக்கு காசு வேணும், அவ்வளோதான். அப்படியேம்மா ஓகேம்மா, பதவியம்மா ஓகேம்மா, நீங்கள் அவர் போட்டு விட்ருமா ஓகேம்மா அப்படின்னு முடிச்சுடுவார், அவ்வளோதான். விஜயை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அதிகாரம் தேவை. மீதி இருக்க கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியாவது விஜயவே காலி பண்ணிட்டு மேலே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படியான ஆளுங்க தான். புசியை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் நடக்காதுன்னு அவருக்கே தெரியும். ஆனால் ஊர் எலெக்ஷன் மாதிரி 3000 ஓட்டில் ஜெயிச்சவர் அவர். அதுலேயே நம்மளால் ஜெயிக்க முடியல, இது என்னடா 7 கோடி பேர் எப்படா ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவர் அவர். அதனால இது இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த அதிருப்தி எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமூக வலைதளத்தில் ஒருத்தர் தாக்கி எழுதிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுலேயும் ஒரு குரூப்பிசம் இருக்கிற மாதிரி அதுவும் பேசப்படுது. இங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குது, இவங்களே குரூப்பாக பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதை இவனுங்க மாற்றுன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம இன்னொன்று பாருங்களேன், இது திமுகவில் கோஷ்டி பூசல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கீழ்மட்டத்தில் நிறையவே இருக்குது. அதிமுகவில் இருக்கான்னு கேட்டால் கீழ்மட்டம் மேல்மட்டம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பாஜகவில் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க, பதவி கொடுக்கலன்னா இருக்காங்க. காங்கிரஸில் இருக்கான்னா காங்கிரஸ்லையும் இருக்குது. எல்லா கட்சியிலையுமே இந்த கோஷ்டி பூசல்ன்றது இருக்குது. ஆனால் வெளிப்படையாக தெரியுமா? சில நேரங்களில் அடிச்சுப்பாங்களா? இல்லை, கூட்டணியோ இல்லைனா கட்சியில் இருக்கவங்களோ சில நேரங்களில் வந்து வெளியே வர்றாங்க, அவங்களுடைய அதிருப்திகளை பேசுகிறாங்க. அதை வந்து ஓகேப்பா அவங்க வந்து ரொம்ப நாள் அரசியலில் இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தாவேக்காவுக்கு நடந்தால் மட்டும் அதை விமர்சிக்கிறோம். தாவேக்காவில் அப்படிலாம் நடக்கல. அவங்க ரொம்ப கௌரவமான வெளியில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அப்படிலாம் நடந்துக்கல. மாறாக கேவலமான வார்த்தையில் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அடிங்கும் நீ எல்லாம் இனிமேல் தலைவரில் இருக்காதரா அப்படின்னு ஒரு கீழே இருக்கும் திட்டுறான். யாரை? பொதுச் செயலாளர் திட்டுறான். அப்படி தான் திட்டுறான். நீ எல்லாம் இங்கே இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு ஒருமையில் பேசுகிறான். அப்போ இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அவர் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இவன் வேணாம் நம்ம தளபதின்னு சொல்லி விஜயை டேக் பண்ணி ஒருத்தர் போடுறாரு. இந்த இப்போயே கோஷ்டி பூசல் ஆரம்பிச்சிருச்சுன்னு போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணிடுறான். நான் உஷாராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தா அந்த ஐடியில் அந்த இது போஸ்ட் இல்லை. அப்போ இவங்க திட்டிடுறானுங்க. அதை விட மோசம் என்னென்னா, நம்ம இதில் மற்ற கட்சியில் பார்ப்பாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்கன்ற அந்த காமன் சென்ஸ் அறிவே இல்லை. இஷ்டத்துக்கு திட்டுறானுங்க. நீ வாட்ஸ்அப் குரூப்பில் திட்டினா கூட இப்போ வெளியில் வருது. வாட்ஸ்அப் குரூப்பில் பேசினா கூட வெளில வருது. அது ஞாபகம் இருக்குங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் டீலிங் பேசினதெல்லாம் வெளில வந்து ஒரு மேட்டர் வந்துச்சு டிவிக்கேல. மாவட்ட செயலாளர் பதவிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டீலிங் பேசினது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வெளில வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு. அதுவே வெளியில் வருது. நீ பொதுவான கமாண்டில் போய் பேசிகிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்ற ஒரு சென்ஸை கூட ஊட்டுறதுக்கு மேலே யாருமே இல்லை. சரி, கூட இருக்கவனா அது ஊட்டுவானா அவன் இன்னும் ஏற்றுவான். மாப்பிள்ள இந்த கெட்ட வார்த்தைலாம் சொன்ன வராதா, இன்னும் இந்த 2 வார்த்தை சேர்த்து செய்யடா அப்படின்னு அவன் ஏற்றி தான் விட்றான். அப்படி தான் இங்கே நடக்குது. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா தொண்டர்கள் வந்து இன்னும் உற்சாகமாக இருக்காங்க, செயல்படணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணணுன்னு இருக்காங்க. அப்படி எடுத்துக்கலாமா? இதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கான்னு கேட்குறேன். ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க, எப்படியாவது வெளில பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் தலைமை சரியில்லை. தலைமை சரி இருந்தால் இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு 3ஆவது நாளே அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிருக்கலாம். சரி, 4ஆவது நாள் ஆகிருக்கலாம், 5ஆவது நாள் ஆகிருக்கலாம். சரி, இப்போ அந்த நிதி போய் சேர்ந்துருச்சு, அடுத்த நாள் ஆகிருக்கலாம். அங்கே என்ன ஒரு மர்ம தேசம் பார்த்துருக்கீங்களா? உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, புசி என்ன முடிவெடுக்க போகிறாரு, அவங்க 4 பேர் கூடி பேசுகிறாங்களா இல்லையா, என்ன முடிவு, எதுவுமே யாருக்கும் தெரியாது. சமீபத்தில் விஜய் பட்டணப்பாக்கத்துலேருந்து பாலவாக்கம் ஆஃபீஸ் போனார், முடிவு எடுத்தார். எதுவுமே வரல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசின இடத்துல ஒரே ஒரு பிட் அறிக்கை வருது, அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு ரெடி பண்ணுங்க. அவ்வளோ. அதைத்தான் 4 மணி நேரமாக பேசிட்டே இருந்தாரான்னு தெரில. அப்போ என்ன பேசினாங்கன்றது கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு யாருக்குமே தெரியலை. அந்த அளவுக்கு தான் இந்த கட்சி கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. கட்டமைப்பு இல்லாத கட்சி சிதறும், சில்லாக சிதறும். இப்போயே சிதற ஆரம்பிச்சிருக்கு.
நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க என்ன அப்படின்னா அந்த உயிரிழந்தவங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணம் தாவேக்கா அறிவிச்ச நிவாரணம் வந்து தாமதப்பட்டுக்கிட்டே போகுது, அவங்க இன்னும் கொடுக்கல. அதையுமே இப்போ வந்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அந்த செய்தி பார்த்தீங்களா? பார்த்தேன், கொடுத்துட்டேன். நம்ம அன்றைக்கி பேசின வீடியோவில் அன்றைக்கி சாயங்காலம் போய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நல்லது தான், நம்ம விமர்சனம் வைக்கிறது மட்டும் வேலை இல்லை, நடந்துச்சுன்னா நல்லது தான். நம்ம அதில் என்ன வைக்கிறோன்னா இது இன்னமும் சீக்கிரமே போய் சேர்ந்துருக்கணும், இன்னும் சீக்கிரம் போய் சேர்ந்துருந்தால் அது நல்லது தான், அப்படி தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். ஏன் லேட்டாக கொடுத்த, ஏன் அதெல்லாம் நம்ம பேசல. நீ கொடுக்காத வரைக்கும் விமர்சனம் பண்ணோம், கொடுத்துட்டியா ஓகே நான் அடுத்த டாபிக் போகிறேன், அடுத்து எனக்கு நான் அடுத்த விமர்சனத்துக்கு போக வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அதிலே அப்படி சொல்லிட்டு இருக்குன்னா அப்போ எனக்கும் அரசியல் அறிவு இல்லைன்றதான அர்த்தம். கொடுத்துட்டீங்கன்னா நல்லது தான். அது அந்த இப்போ அது எனக்கு யாருக்கு நல்லது? ஒருவேளை பாதிக்கப்பட்ட அவ்வளோதான், அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே நல்லது நடந்துருச்சு, ஓகே அடுத்த டாபிக் வா, அவ்வளோதான். உங்கள் கட்சியை சரி பண்ணு. இப்போ என்னோட பிரச்சனை அதுதான், உங்கள் கட்சியை சரி பண்ணு வா, அதுதான் என்னோட பிரச்சனை. இல்லை இப்போ அவங்க மேம்பட்டு ஒரு நல்ல அரசியல் பாதையில் வந்து அது உங்களுக்கு ஓகேவா? அது உங்களுக்கு நிச்சயமாக வரவேற்போம், யாராக இருந்தாலும் வரவேற்போம்ல. பாஜகவே இப்போ என்னுடைய கொள்கையெல்லாம் இனிமேல் மதவாதம் கிடையாது, கம்யூனிசம் தான், கொள்கை எல்லாத்தையும் மாற்றினா வரவேற்பேன். அது நடக்காதுன்னு வைங்களேன், ஆனால் வரவேற்பேன். அது எல்லாருமே வரவேற்கிறது தானே. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சுகரா. நன்றி.